ஹாய் ஹலோ மக்களே. இந்த உண்மையாக ட்ரூவாக லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கடற்கரை மாதிரி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது உண்மையாகவே அது ஒரு ஸ்டோரிங்க, விளையாட்டுக்கு சொல்லலை, அது உண்மையாகவே ஒரு ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்களுக்கு அந்த ஸ்டோரியை மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். கடற்கரை ஏன் உண்மையான காதலுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, கடலுக்கு தெரியும் கடல் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு, அதே போல் கரைக்குமே தெரியும் கடல் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு. அப்போது கடலையும் கரையும் தனித்தனி பர்சனாக வச்சுப்போமே. 2 பேருக்கும் சண்டை வருது, கடல் கோச்சிக்கிட்டு உள்ளே போயிடுச்சு, கரை கோச்சிக்கிட்டு கரையிலே நின்றுடுச்சு. ஆனால் கரைக்கு தெரியும் எப்படியும் கடல் நம்மளை வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி கடலுக்கும் தெரியும் தமக்காக கரை எப்பொழுதும் அங்கே காத்துட்ருக்கோம் அப்படின்ட்டு. ஆமாங்க, எவ்வளோ சண்டை சச்சரவு எவ்வளோ வந்தாலும் தனக்காக ஒருத்தவங்க அங்கே காத்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு புரிதல், தனக்காக ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களே, அதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே கிடைச்சிடாது. நம்ம இப்படி உங்கள் அன்பு யுவா. தேங்க்யூ ஸோ மச்.